எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது கண்ணூர் ஸ்பெஷல் பிண்டியா. பிண்டியா விண்டியா அப்படியெல்லாம் இதுக்கு இங்கே சொல்லிடுவேன். தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் இது. நல்லா செஞ்சு எடுத்துருச்சுன்னா 5 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கெல்லாம் இது கெடாமல் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக மீடியம் சைஸில் இருக்கிற 1.5 தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கு. ஒரு தேங்காய் ஃபுல்லாக, இன்னொரு தேங்காயோட பாதி. நல்ல பச்சையாக இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் முத்தின தேங்காய் தான் இதுக்காக எடுக்கணும். அதே மாதிரி துருவர டைமில் பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு டைம் மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது வெல்லம். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கு. ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா 250 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நூல் பதம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த வெல்லம் ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா மெல்ட் ஆன மட்டும் போதும், நல்லா கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, பச்சை பயிரோட பருப்பு, அது மட்டும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், நான் இப்போ கப்பில் ஒரு டைம் அளந்து காமிக்கிறேன். 240 ml கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்குது. அது மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கும்போது ரொம்ப ப்ரௌன் கலர், மஞ்சள் கலர் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த தேங்காயில் நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பால் மாதிரி, அது கொஞ்சம் வத்தினா மட்டும் போதும். நம்ம இதே மாதிரி வறுத்துட்டே இருக்கும்போது இதில் நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும். ஆவி கொஞ்சம் அமுங்கி தேங்காய் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும், லைட்டாக ஒரு க்ரீமி கலர் இல்லை ஒரு மஞ்சள் கலர் மாதிரி தோணும். அந்த டைமில் நம்ம இது நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு இது வறுத்தா போதும். இது போதும். இப்போ இதில் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் அரிச்சு ஊற்றிக்கோங்க. தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து கட்டியாக இல்லை, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், சின்ன ஜீரகம் இருக்கு இல்லைங்களா, அதோட பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே நெய்யும் சேர்த்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வைக்கலை. இந்த வெல்லம் வந்துட்டு இப்போ இதில் தண்ணி மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது நல்லா கட்டியாகி ஃபுல்லாக அந்த தேங்காயில் அப்சர்வ் ஆகும். தேங்காயில் நல்லா இறங்கி தேங்காய் வந்து கலர் நல்லா டார்க்காக மாறி கட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இது செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதே மாதிரி செஞ்செடுக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ் வந்து பிண்டியா செய்யறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒன்று தான். இப்படியே தான் செய்யணும். இப்படியே செஞ்சால் தான் இது வந்து நல்லா டார்க் கலரில் நல்லா டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். இல்லை இருந்தால் நம்மளால் ரொம்ப நாள் வைக்க முடியாது. ஒரு 2 நாளுக்குள்ளே இது கெட்டு போயிடும். வெல்லம் ஒரு நூல் பதம் பண்ணி அதுக்குள்ளே தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது. அந்த தேங்காய்க்கு மேலே மட்டும்தான் வெல்லம் கோட்டாகும், உள்ளே இறங்காது. அதனால இந்த ப்ராசஸ் இப்படியே செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகி கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்ச பாசிப்பருப்பும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். வெல்லம் ஃபுல்லாக நல்லா கட்டியாகி தேங்காயில் நல்லா அப்சர்வாக இருக்குது. இந்த கரண்டியில் நல்லா வெயிட்டாக தோணும், நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணாலும் ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் அடியில் வந்து கொஞ்சம் கட்டியாக போயிடும். பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. அதனால கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆகும்போது சூடோடையே நல்லா டைட்டாக இருக்கிற உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய்க்குள்ளே நெய் சேர்த்து நம்ம இது ரெடி பண்ணி இருக்கிறதுனால கையில் ஒட்டாது. கையில் எக்ஸ்ட்ரா நெய் ஒன்றும் தேய்ச்சி கொடுக்க வேண்டியதில்லை. நல்லா உருண்டை பண்ணி டைட்டாக இருக்கிற உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு இல்லை சின்ன சின்ன போல்ஸாவை உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு டின்னுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கண்ணூர் ஸ்பெஷல் பிண்டியா. இங்கே பேக்கரியில் எல்லாம் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஸ்நாக் தான் இது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும்
வணக்கம்.